எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இது வயல்வெளியில் யாரோ இது பூசணி விதையெல்லாம் கொட்டி வச்சிருக்கணும் பாருங்க. எப்படி போட்டிருக்காங்க வயலுக்குள்ள இருந்து இல்லை, வயல் கரையோட போட்டு வச்சிருக்கணும். இங்கே கரையில் வயல், இங்கே வருங்க வயல், அந்த அதுலாம் பூசணி விதையெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அங்காலெல்லாம் சுற்றி தென்னப்புள்ள தோப்பு, அங்கால மாடெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மாடு தான் எல்லாமே. இங்கே கணக்காக ஆட்டுப்பட்டியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நான் சொல்ல மறந்துட்டேன், இது ஏதோ அந்த டிப்பா புயல்னால இந்த மரம் அதில் இருந்த மரம் இந்த அதில் எங்கே இந்த அதுக்கிட்ட தான் அந்த கை காட்டி சொல்கிறேன், இந்த அதில் தான் இங்கே இருந்தது. அங்கே இருந்தது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி வந்தது. இந்த இதெல்லாம் அதில் பாருங்கள், ஒரு மாமரமெல்லாம் தெரியுது. எனக்கு இது சின்ன பொண்ணால் வழியாக தெரியாது. இந்த இதெல்லாம் இந்த இது வைக்கோலெல்லாம் வச்சு அந்த விதை, இந்த இது கொட்டையல் முளைச்சி வந்ததை இந்த இந்த வெயில் வந்து பிடிக்கக்கூடாதுன்ட்டு வடிய வாரத்துக்கு இந்த மூடி வச்சுருக்கணும். நான் காட்டுறேன். பெரிய பூசணிக்காய் தான், நல்ல பெரிய பூசணிக்காய் தெரியுதோ, கழிச்சு காட்டுறேன். நான் தெரியாட்டி உங்களுக்கு நான் நேரம் சின்ன படியும் தெரியுதா பாருங்க. எங்கள் ஆடு தான் இதில் வருது. அங்கால அம்மா ஆடு கொண்டு போட்டா நான் சும்மா வீடியோ செஞ்சு பார்ப்போம்னு செய்கிறேன். எனக்கு கூட வியூஸ் போதோ தெரியலை, சின்ன பிள்ளைனால. இந்த இது இப்படி போட்டு அவங்கனால இங்கே இந்த இதெல்லாம் கறிட்டு இங்கே கறி போச்சு. பூசணிக்காய் தான் கறிடுச்சு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை இல்லை எல்லாம் வாடி போச்சு. சரி, அங்கே இந்த நான் நினச்சி கொண்டே இருந்தேன். நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. போய் காட்டிட்டு நீங்கள் என்னென்னு சொன்னால் எனக்கு காணும். கமெண்டில் சொல்லுங்கள்.